நீங்களும் அதிமுகன்னு ஓன் பண்றதுனால நீங்கெல்லாம் அதிமுகன்னு ஓன் பண்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி ஐயோ ரெட்டலை சின்னத்தை கொடுக்க சொல்லுங்க, நான் நிக்கிறேங்க. நான் தான் சொல்றேன்ல, எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு தெரியாத வரலாறு எல்லாம் தெரிஞ்சவர் நீங்க. வரலாறோட உங்களுக்கு கேசி பழனிசாமிக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. நிக்கிறதுக்கு நான் தயார். கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டார். ஏன்? அவருக்கு திமுக வளமாக அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணணும். இல்ல அவர் கொடுக்கறது கொடுக்காததுங்கிறது ஒரு பக்கம் நீதிமன்றம் சட்ட போராட்டம்லாம் நீங்க வச்சிருக்கீங்க, அது இருக்கட்டும். ஆனா நீங்க இதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு பொது சின்னத்துல நின்னு நீங்க அதாவது அதிமுக ஒன்னா சேரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்னா நின்னு செய்தாது அதை ரீடைன் பண்ணலாம் இல்லையா? ஓபிஎஸ் பலாப்பழத்துல நின்னாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஐயோ நீ ரெட்டலை எதிர்த்து நின்னுட்ட, நீ அதிமுகவை எதிர்த்து நின்னுட்ட, கட்சிக்கு விரோதமாக நின்னுட்ட. அது நீங்க நான் ஒண்ணுமே கேட்கல. அவரே பொதுச் செயலாளரெல்லாம் இருக்கட்டும், இடைக்காலமாக ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு மட்டும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கேசி பழனிசாமி ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நான் எம்பியா இருந்த இடங்க, நான் எம்பியா இருந்த இடம் இந்தியாவுல மிக அதிக 2வது அகில இந்தியால அதிக ஓட்டு வித்தியாசத்துல நீங்க சொல்ற வரலாறு எல்லாம் இருக்கு. நான் கேக்குற மாதிரி அவருக்கு மாற்று நாங்கெல்லாம் ஒண்ணா நான் மாற்று நல்லா சொல்ல ஒருங்கிணைப்பு குழு அதனாலதான் நான் அவரையே கொடுக்க சொல்றேன். எடப்பாடி நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. நாங்க பாருங்க களத்துல திமுக கூட அவர்தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நாங்க எதிரா நிக்கிறோம்னு ப்ரூஃப் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகன்னு நான் என்னைக்கு சொன்னதில்லை. அது ஓபிஎஸ் சொல்லி இருக்கலாம், புகழேந்தி சொல்லியிருக்கலாம், மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் உட்பட்ட ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணுங்கிறத என்னுடைய நோக்கம். அதனால இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு மட்டும் அவரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்க சொல்லுங்க. நிச்சயமாக திமுகவுக்கு சரியான ஒரு போட்டியை அந்த இடத்துல வந்து நம்ம ஏற்படுத்த முடியும்.